ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரியும். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூலி இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம லோக்கி அண்ணா ஒரு ப்ரெஸ் மீட்டுக்காக ஒரு நோட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, எல்லாரையுமே இந்த படத்தில் நடித்த நாகார்ஜுனா, சத்யராஜ் சார், அதுக்கப்புறம் ஸ்ருதி ஹாசன் எல்லாரையும் தேங்க் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட அசோசியேட்ஸ் இருப்பாங்க, அவங்களையும் தேங்க் பண்ணி அண்ட் லாஸ்ட்டாக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்சியூவில் வருமா வராதுன்றதை ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டார். இந்த படம் எல்சியூவில் வராது, இட் இஸ் டோட்டலி ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் ஃபார் தலைவர்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கரெக்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா டூ மச் ஆஃப் கேரக்டர்ஸ் எல்சியூவில் வந்தாலும் அது எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. லிமிட்டட் கேரக்டர்ஸோடு போனால் தான் அது ஒரு யூனிவர்ஸாக பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ எந்த ஒரு டிசிஷனுமே எங்களுக்கு ஓகே தான். ஓகே என்னன்னாலே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தான் எங்களுக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருச்சு. பட் கேமியோஸ் படத்தில் இருந்தால் இருக்கலாம்ன்ற மாதிரி இப்போ டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஒன்று பழைய ஆக்ட்ரஸ் ஷோபனா, இல்லைனா எஸ்கே, இல்லைனா ஜீவா, இவங்கெல்லாம் யாராச்சும் வருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். படத்துக்கு எல்லாருமே ஹைப்பாகவே இருப்போம். ஸோ என்ஜாய் பண்ணுவோம். ஸோ உங்களோட தாட்ஸ் இது பற்றி என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை நான்